Hello guys, this is Vicky from VTech and first of all பார்த்தீங்கன்னா happy Diwali to all. இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு 5.1 சேனல் ரிமோட் கிட் ஆம்பிளிஃபையர் பற்றி தான் பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஹெவி பட்ஜெட்டு, அதாவது ஹெவியான ஆம்பிளிஃபையரும் கூட. ஸோ பட்ஜெட்டு உங்களுக்கு கொஞ்சம் ஹெவி, அரௌண்ட் ஒரு 25க்கு மேலே தான் இந்த ஆம்பிளிஃபையரோட ப்ரைஸு. ஓகே, இந்த ஆம்பிளிஃபையர் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ரிமோட் கண்ட்ரோலு. இந்த ஆம்பிளிஃபையர் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபியூடெக்கோட லேட்டஸ்ட்டாக வந்த FT004G அந்த ரிமோட் கிட்டு தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அதனுடைய ரிமோட் கிட்டு தான் இது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ரிமோட்லேயே உங்களுக்கு ஸ்டாண்ட் பை ஆன் ஆஃபு, மியூட்டு, SPDAF, அதாவது BDங்கிறது பார்த்தீங்கன்னா ஆப்டிக்கல், HDMI, AC, லைன் X1, X2, X3, USB, ப்ளூடூத்து, இந்த மாதிரி சில ஆப்ஷன்ஸ்லாம் வந்துடும். பார்த்திங்கன்னா மோடு பார்த்திங்கன்னா ஸ்டீரியோ மோடு 2.1, 5.1, டோன் கண்ட்ரோல், பேஸ் ட்ரிபிள், டெஸ்டிங் வீடியோ, அதாவது ஸ்பீக்கர் செட்டப் ஃபஸ்ட்டு ஆம்ப்பு வந்து இன்ஸ்டலேஷன் பண்ணும்போது ஸ்பீக்கர் செட்டப் கொடுத்துட்டு இந்த டெஸ்ட் பட்டன் அழுத்தினீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் லெஃப்ட்டு, ஃப்ரண்ட் ரைட்டு, சென்ட்ரு, சரௌண்ட் லெஃப்ட், சரௌண்ட் ரைட், சப்வூஃபர் எல்லாமே உங்களுக்கு இண்டிவிஜுவலாக செக் பண்ணோம். அண்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்டு, சென்ட்ரு, ஓவரால் மாஸ்டர் வால்யூமு, சரௌண்டு, பேக் சரௌண்டு பார்த்திங்கன்னா இன்னும் எனேபிள் பண்ணல. அதாவது இந்த கிட்டு பார்த்திங்கன்னா 5.1 யூஸ் பண்ணலாம், 7.1 யூஸ் பண்ணலாம். பட் நமக்கு இந்த கிட்டு கூட கொடுத்த பாட்டம் போர்டு பார்த்திங்கன்னா 5.1 பாட்டம் போர்டு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ரிமோட்டோட ஓவரால் வால்யூம் கண்ட்ரோல்ஸு இங்கே இருக்குது. இது பார்த்திங்கன்னா டிஸ்பிளே இன்ஃபோ, என்ன கண்டென்ட்டில் ப்ளே ஆகுதுன்னு செக் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா மூவி மோடு, மியூசிக் மோடு, யூசர் கஸ்டமைஸ் மோடு மாதிரி இருக்குது. பார்த்திங்கன்னா ஓவரால் ரீசெட்டு. ஸோ ரிமோட்டு பார்த்திங்கன்னா நமக்கு நல்ல ஒரு குவாலிட்டியாகவும் யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா கம்ஃபர்டபுளாகவும் இருக்குது. பட்டனோட ப்ரெஸ்ஸிங் டைப்புமே ரொம்ப சாஃப்டாக இருக்குது. ஸோ இந்த ரிமோட் கிட்டு தான் பார்த்திங்கன்னா நமக்கு இந்த ஆம்பிளிஃபையருக்கு கூட வரும். பார்த்திங்கன்னா டிஸ்பிளேவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த சைஸ் தான், பெரிய சைஸ் டிஸ்பிளே தான். பார்த்திங்கன்னா இது ஃபியூடெக்கோட GLCD ரிமோட் கிட்டு தான். மாடல் பார்த்திங்கன்னா FT004G அந்த டைப்பு. இதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு FG004D அப்படின்னு வர்றது பார்த்திங்கன்னா சேம் பாட்டம் போர்டு. ரிமோட் கிட்டு மட்டும், அதாவது டிஸ்பிளே யூனிட் மட்டும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி ரெகுலர் சைஸ் டிஸ்பிளே யூனிட் கொடுப்பாங்க, சேம் பாட்டம் போர்டு. இதுலேயே பார்த்திங்கன்னா FT004G அப்படிங்கிற பட்சத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெரிய சைஸ் GLCD டிஸ்பிளே கிடைக்கும். ஸோ ஓவராலாக பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் லுக்கு ரொம்ப அருமையாகவே வந்திருக்கு, அதாவது கிளாஸ் வித் மேட் ஃபினிஷில். பார்த்திங்கன்னா இது உங்களுக்கு சப்வூஃபர் கண்ட்ரோலு. பவர் ஆன் ஆஃப் சுவிட்ச் பார்த்திங்கன்னா டம்மியாக தான் இருக்குது, ஏன்னா பேக் சைடு பார்த்திங்கன்னா ஆன் ஆஃப் சுவிட்ச் கொடுத்துருக்கேன். பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல டிஸ்பிளே வந்துடும். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓவரால் மாஸ்டர் வால்யூம் கண்ட்ரோலு. இந்த இடத்துல உங்களுக்கு USB இன்புட் வந்துடும். அவ்வளோதான் இதோட ஃப்ரண்ட் லுக்கு. உங்களுக்கு பார்க்குறதுக்கு ப்ரீமியமாக இருக்குது. பாட்டம் புஷ் பார்த்திங்கன்னா 4 பாட்டம் புஷ்ஷுமே கோல்டன் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு ஃபினிஷிங் வைஸ் அருமையாக வந்திருக்கு. மொரோவர் பார்த்திங்கன்னா இந்த ஆம்பிளிஃபையர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டால்பி, DTS ஆடியோ எல்லாமே சப்போர்ட் பண்ணக்கூடிய டிஜிட்டல் இன்புட்ஸ் உள்ள ஆம்பிளிஃபையர் தான். ஃபுல் அண்ட் ஃபுல் உள்ளே யூஸ் பண்ணிக்கிற திங்ஸ் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெவியாக போட்டிருக்கோம். அதாவது டபுள் ட்ரான்ஸ்ஃபார்மரு எல்லாமே 10 டிரான்சிஸ்டரு ப்ளஸ் 6 டிரான்சிஸ்டர் ஃபார் சப்வூஃபர். ஸோ ஹெவியாகவே பண்ணியிருக்கோம். இன்டீரியர் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ ஆம்பிளிஃபையரோட பேக் சைடு பார்க்கலாம் வாங்க. ஆம்பிளிஃபையரோட பேக் சைடு பார்த்திங்கன்னா பேக் சைடு நம்ம அக்ரிலிக் பேனல் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். பார்த்திங்கன்னா 230 வோல்ட் AC மெயின்ஸ்கார்ட் இன்புட்டு. ஓவராலாக பார்த்திங்கன்னா ஒரு ஆன் ஆஃப் சுவிட்சு, அதனால நான் உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் டம்மியாக விட்டுருக்கேன். ஏர் கூலிங் பர்பஸ்க்கு ஒரு ஃபேனு. இந்த ஃபேன் பார்த்திங்கன்னா ஏர் அவுட்டாக கொடுத்துருக்கேன், அதாவது ஏரை வெளியே தள்ளுற மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ இந்த சர்க்கிட் டம்மியாக தான் இருக்குது. பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பனானா சர்க்கிட் டைப்பு, ஃபுல் அண்ட் ஃபுல் குவாலிட்டியான பனானா சர்க்கிட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன், கோல்டன் ஃபினிஷிங்கு. இதை நீங்கள் வந்து டேரெக்டாக மேல் பின் வச்சு குத்திக்கலாம். ஆர்எல்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதனுடைய ஹோல்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீங்கள் ஒரு 1.5 ஸ்கொயர் ஒயர் கூட கொடுக்குற அளவுக்கு ஹோல்ஸ் பெருசாக இருக்குது. ஸோ அந்தளவுக்கு நம்ம பிளான் பண்ணி யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பனானா சர்க்கிட் டைப்பு ஸ்பீக்கர் அவுட்புட்டு. அப்புறம் பார்த்திங்கன்னா டிஜிட்டல் இன்புட்ஸு. ஃபியூடெக்கோட FT003 டீகோடர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த டீகோடருமே பார்த்திங்கன்னா லேட்டஸ்ட்டாக சாஃப்ட்வேர் அப்கிரேட் பண்ணி 2.5 வெர்ஷன் அதை ப்ரோக்ராம் பண்ண டீகோடர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ பார்த்திங்கன்னா ஓவராலாக ஸ்டீரியோ இன்புட்டு X1, X2, X3 அனலாக் இன்புட்ஸ் வந்துடும் உங்களுக்கு. ஆம்பிளிஃபையரோட பேக் சைடு வியூ பார்த்திங்கன்னா இவ்வளோ தான்.
அக்ரலிக் யூஸ் பண்ணங்காட்டி உங்களுக்கு பார்க்குறதுக்கு ப்ரீமியமாகவும் இருக்குது, லுக் வைஸ் நல்லாயிருக்கு. ஓகே, ஆம்போட இன்டீரியர் பார்க்கலாம் வாங்க. அண்ட் பார்த்திங்கன்னா இதோட மெயின்ஸ் கார்டு முதற்கொண்டு பார்த்திங்கன்னா நம்ம குவாலிட்டியான மெயின்ஸ் கார்டு தான் போட்டிருக்கோம். இது பார்த்திங்கன்னா ஃபீமேல் பின்னு. இதனுடைய குவாலிட்டி பாருங்கள், ரெகுலரான இருக்கிறதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்குது. இருங்க காமிக்கிறேன். பார்த்திங்கன்னா இந்த ஃபீமேல்ஸ் வைக்கிறது நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுறது. ஸோ இப்போ தான் எனக்கு இந்த டைப் குவாலிட்டி கிடச்சிது. ஸோ இனிமேல் நம்ம அடுத்த யூஸ் பண்ணுற ஆம்பிளிஃபையர் பார்த்திங்கன்னா எல்லாமே இந்த டைப் ஆஃப் ஃபீமேல்ஸ் வைக்கிறத யூஸ் பண்ண போகிறோம். பாருங்கள், உங்களுக்கே வித்தியாசம் தெரியும். இது வந்து ரெகுலர் ஃபீமேல் சர்க்யூட்டு. இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் குவாலிட்டியானது. ஸோ உங்களுக்கு அந்த ஒரு பின்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா குவாலிட்டியாக இருக்குது. அண்ட் மோரோவர் பார்த்திங்கன்னா இதில் எந்த ஒரு லூஸ் கனெக்ஷனும் இல்லை, லூஸ் கான்டெக்ட் இல்லை. இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு லூஸ் கான்டெக்ட் இருக்கும். ஒரு 15 to 20 டைம்ஸ் நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு கனெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லூஸ் ஆயிரும். ஸோ நம்ம குவாலிட்டியில் எந்த ஒரு காம்ப்ரமைஸும் பண்ணிக்கல. ஓகே, ஆம்பிளிஃபையரோட பேக் சைடு செக்ஷன் அவ்வளோதான். ஓகே, ஆம்போட இன்டீரியர் பார்க்கலாம் வாங்க. ஓவராலாக இந்த ஆம்பிளிஃபையரோட ஹைட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4 இன்ச்சு ஹைட்டு, டெப்த்து பார்த்திங்கன்னா 15 இன்ச்சு டெப்த்து கேபினெட் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அரௌண்ட் இந்த கேபினெட்டோட காஸ்ட்டே பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1000 கிட்ட வந்துடும். ஸோ நம்ம டபுள் ட்ரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணுறங்காட்டி பார்த்திங்கன்னா ரெகுலர் கேபினெட் யூஸ் பண்ணல. அண்ட் மொரோவர் பார்த்திங்கன்னா ஃபைனல் ஸ்டேஜ் ஃபினிஷிங் அப்போ இந்த ஆம்பிளிஃபையரோட வெயிட்டும் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஸோ டபுள் ட்ரான்ஸ்ஃபார்மருங்காட்டி பார்த்திங்கன்னா ஒரு சைடு தூக்கவே முடியல, அவ்வளோ வெயிட்டு. ஓகே, இன்டீரியர் பார்க்கலாம் வாங்க. இன்டீரியர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓவராலாக ஆம்பிளிஃபையரோட இன்டீரியர் பார்த்திங்கன்னா மேக்ஸ்வினோட 2 ட்ரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணியிருக்கு. ஸோ ஆங்கிள் மாற்றிக்கிறேன். ஆம்பிளிஃபையரோட இன்டீரியர் பார்த்திங்கன்னா மேக்ஸ்வினோட ட்ரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணியிருக்கேன். பார்த்திங்கன்னா மேக்ஸ்வினோட வேக்யூம் ட்ரான்ஸ்ஃபார்மர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். பார்த்திங்கன்னா சப்வூஃபருக்கு செப்பரேட் ட்ரான்ஸ்ஃபார்மர், 5 சேனலுக்கு செப்பரேட் ட்ரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு ஆம்பிளிஃபையரோட ப்ரொடக்ஷன் பற்றி பார்ப்போம். ப்ரொடக்ஷன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிடெக் ஆடியோஸோட சாஃப்ட் ஸ்டார்டர் போர்டு தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அதாவது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 230 வோல்ட் ப்ரைமரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாஃப்ட் ஸ்டார்டர் போர்டுக்கு தான் வரும். செகண்ட் தான் பார்த்திங்கன்னா ஏசி அவுட் எடுத்து இந்த 2 ட்ரான்ஸ்ஃபார்மருக்கு இன்புட்டாக யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆம்பிளிஃபையர் ஆன் பண்ணதையும் ஒரு 5 செகண்ட்ஸ் டிலே ஆகி தான் உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபார்மருக்கே பவர் போகும். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா எந்த ஒரு நாய்ஸு, டப் சவுண்டு எந்த ஒரு இதுவுமே இருக்காது. ஸோ அதோட பர்பஸ் தான் இந்த சாஃப்ட் ஸ்டார்டர் போர்டு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ப்ரொடக்ஷன் யூனிட் பார்த்திங்கன்னா நம்ம ஆஸ் யூஷுவல் யூஸ் பண்ணுற எக்ஸ்ட்ரீம் ஆடியோஸோட ப்ரொடக்ஷன் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஆம்பிளிஃபையர் பார்த்திங்கன்னா ஒரு 5.1 ஆம்பிளிஃபையர் தான். ஸோ பார்த்திங்கன்னா நம்ம 6 சேனல் ப்ரொடக்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட், லெஃப்ட், ரைட்டு, சரௌண்டு, சென்டர் சேனலு. இந்த பெரிய ரிலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு சப்வூஃபருக்காக கொடுத்துருக்கு. ஸோ ஆஸ் யூஷுவல் பார்த்திங்கன்னா இதில் நம்ம 3 ஃபேன் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ பார்த்திங்கன்னா இந்த ஃபேன் பார்த்திங்கன்னா ஏர் அவுட்டு, இந்த ஃபேன் பார்த்திங்கன்னா ஏர் இன்னு. அதாவது ஒரு ஃபேன் பார்த்திங்கன்னா நேராக சப்வூஃபர் போர்டுக்கு நேராக இருக்குது. இன்னொரு ஃபேன் பார்த்திங்கன்னா 5 சேனல் போர்டுக்கு நேராக இருக்குது. அண்ட் மோரோவர் இதில் யூஸ் பண்ணியிருக்கிற பவர் ஆம்பு பார்த்திங்கன்னா குமார் ஆடியோஸோட 10 டிரான்சிஸ்டர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இது குமார் ஆடியோஸோட லேட்டஸ்ட்டாக வித்த மாடல் தான். மாடல் பார்த்திங்கன்னா KA2451 அப்படிங்கிற சீரீஸில் விட்டுருக்காங்க. ஸோ பார்த்திங்கன்னா per சேனல் 100 வாட்ஸ் உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. இப்போ தான் மார்க்கெட்டில் வந்திருக்கு. அண்ட் மோரோவர் சப்வூஃபருக்கு பார்த்திங்கன்னா குமார் ஆடியோஸோட KA2611 அப்படிங்கிற மாடலில் 6 டிரான்சிஸ்டர் மோனோ போர்டு தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ பார்த்திங்கன்னா கஸ்டமர் பார்த்திங்கன்னா சிங்கிள் சப்வூஃபர் தான் ட்ரை பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. பட் பார்த்திங்கன்னா பஞ்ச் நல்லா ஹெவியாக வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சப்வூஃபர் செக்ஷன். சப்வூஃபருக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 32 வோல்ட், அதாவது 32032 15 ஆம்பியரில் ட்ரான்ஸ்ஃபார்மர் போட்டு செப்பரேட்டாக சப்வூஃபருக்குன்னே பண்ணியிருக்கோம். ஒன்ஸ் இந்த பவர் சப்ளை மட்டும் சொல்கிறேன். பார்த்திங்கன்னா சப்வூஃபருக்கு 32032 15 ஆம்பியர் ட்ரான்ஸ்ஃபார்மரு, ஃபுல் ஹெச்டி ட்ரான்ஸ்ஃபார்மரு. பவர் சப்ளை யூனிட் பார்த்திங்கன்னா 80 வோல்ட்டில் 10,000 MFTயில் 2 கெப்பாசிட்ரு. நார்மல் 50 வோல்ட் 63 வோல்ட் இல்லைங்க, 80 வோல்ட்டில் 10,000 MFTயில் 2 கெப்பாசிட்ரு, 3Nix பிராண்டோட கெப்பாசிட்ரு. அண்ட் சப்வூஃபருக்கு பார்த்திங்கன்னா KA2611 குமார் ஆடியோஸோட 6 டிரான்சிஸ்டர் மோனோ தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அப் டு உங்களுக்கு 300 வாட்ஸ் வரைக்குமே அவுட்புட் கிடைக்கும். நீங்கள் 12 இன்ச்சு தாராளமாக லோட் பண்ணலாம். பஞ்சும் உங்களுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு சப்வூஃபர் யூனிட்டு. நெக்ஸ்ட்டு 5 சேனல் யூனிட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5 சேனலுக்கு 28028 15 ஆம்பியரில்
சேம் மேக்ஸ்வின் ட்ரான்ஸ்ஃபார்மர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். 5 சேனலுக்கு பார்த்தீங்கன்னா பவர் சப்ளை AC to DC ரெக்டிஃபையர் செக்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 80 வோல்ட்டில் 10,000 MFTயில் 2 கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். சேம் 3Nix பிராண்டோட கெப்பாசிட்டர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா 5 சேனலுக்கு உங்களுக்கு குமார் ஆடியோஸோட KA51 2A51ங்கிற மாடல் 5 சேனல் போர்டு தான். இதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 டைப் ஆஃப் 5 சேனல் போர்டு கிடைக்கிது. KA2A51ல் 500 வாட்ஸு, KA2A51ல் 400 வாட்ஸ் கிடைக்கும். நம்ம யூஸ் பண்ணிக்கிற போர்டு பார்த்தீங்கன்னா KA2A51ல் 500 வாட்ஸ் போர்டு தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் யூஸ் பண்ணிக்கிற டிரான்சிஸ்டர் பார்த்தீங்கன்னா 52001943 காம்போவில் ஃபுல்லாமே டிப் சீரியஸில் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அது கொஞ்சம் உங்களுக்கு கிளாரிட்டி வைஸ் இன்னுமே நல்லாயிருக்கும். ஸோ ஓவராலாக பவர் ஆம்ப் செக்ஷன் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரிமோட் கிட்டு பார்த்தீங்கன்னா ஃபியூடெக்கோட எக்ஸோபேஸ் ரிமோட் கிட்டு நமக்கு அந்த GLCD காம்போக்கு கொடுத்துருக்காங்க. எக்ஸோபேஸ் இது ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணுறது தான். ரிமோட் கிட்டு மட்டும் பார்த்தீங்கன்னா GLCD ரிமோட் கிட்டு. ஆஸ் யூஷுவல் பார்த்தீங்கன்னா நம்ம பவர் சப்ளைக்கு 12 வோல்ட் 2 ஆம்ஸ் தர கான்ஸ்டன்ட் பவர் சப்ளை தான் SMPS தான் யூஸ் பண்ணியிருக்கோம். பார்த்திங்கன்னா இது உங்களுக்கு ரிமோட் கிட்டுக்கு ப்ளஸ் எக்ஸ்ட்ரா லைட்டுக்கு ஃபேனுக்கு அந்த மாதிரி பர்பஸ்க்காக நம்ம SMPS யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஓரளவு இன்டீரியர் அவ்வளோதான். டிஜிட்டல் இன்புட்ஸ்க்காக பார்த்திங்கன்னா நம்ம டால்பி சப்போர்ட்டோடுக்கு ஃபியூடெக்கோட FT003 டிகோடர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். வெர்ஷன் 2.0, சாஃப்ட்வேர் வெர்ஷன் 2.5 இந்த டிகோடர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். சாஃப்ட்வேர் வெர்ஷன் பார்த்திங்கன்னா லேட்டஸ்ட்டாக போட்டு 2 வீக் தான் ஆகுது. ஸோ அந்த போர்டு தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஓவராலாக பார்த்திங்கன்னா ஆம்பிளிஃபையரோட இன்டீரியர் அவ்வளோதான். இந்த ஆம்பிளிஃபையரோட வெயிட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக சொல்ல தெரியல. ஸோ இதோட பட்ஜெட்டு பார்த்திங்கன்னா அரௌண்டு கண்டிப்பாக உங்களுக்கு 25 to 32 அந்த மாதிரி ப்ரைஸுக்கு போகலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்மர் மட்டுமே பார்த்திங்கன்னா டபுள் ட்ரான்ஸ்ஃபார்மர் போட்டிருக்கோம். இந்த ட்ரான்ஸ்ஃபார்மரோட ஒர்த்து மட்டுமே உங்களுக்கு அரௌண்டு 4500 to 5000 அந்த அளவுக்கு வரும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா பட்ஜெட் உங்களுக்கு அதிகமாக போகுது. ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம பவர் ஆம்ப் போர்டு பார்த்திங்கன்னா குமார் ஆடியோஸோட போர்டு தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ குமார் ஆடியோஸோட போர்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், ப்ரைஸ் வைஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹையாக தான் இருக்கும். 5 சேனல் போர்டு அரௌண்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3000 to 2500 அந்த மாதிரி ரேட்டு வரும். 6 டிரான்சிஸ்டர் மோனோ ஆஸ் யூஷுவல் அதே ரேட்டு தான். ஸோ ரிமோட் கிட்டும் பார்த்திங்கன்னா பெரிய சைஸ் டிஸ்பிளேனா உங்களுக்கு ரேட்டும் அதிகமாக இருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா ஆஸ் யூஷுவல் நம்ம ஃப்ரண்ட்டும் பேக் சைடும் அக்ரிலிக் யூஸ் பண்ணிக்கிறங்காட்டி டோட்டலாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதோட காஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிமாண்டட் அதிகமாகவே இருக்குது. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்கோடரு இது ப்ரெஸ்ஸிங் டைப்பில் வந்துடும் உங்களுக்கு. ஸோ ஆஸ் யூஷுவல் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட்டு, பேஸ், லெஃப்ட்டு, வால்யூம் கண்ட்ரோல்ஸு, மோடு எல்லாமே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ கஸ்டமர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வால்யூம் கண்ட்ரோல்ஸ் ரெண்டுக்குமே பிங்க் கலரில் லைட்டு ஃபினிஷிங் கேட்டிருந்தாங்க. ஆஸ் யூஷுவல் அதே மாதிரி நம்ம கஸ்டமைஸாக பண்ணி கொடுத்துட்டோம். இந்த ஆம்பிளிஃபையருமே ஃபுல் அண்ட் ஃபுல் கஸ்டமைஸ் மேடு தான். பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கஸ்டமர் பார்த்திங்கன்னா ஈரோட்லேருந்து கேட்டிருந்தாங்க. மிஸ்டர் கணேசன் அவர் தான் கேட்டிருந்தார். ஃபுல் அண்ட் ஃபுல் அவர் வந்து குமார் ஆடியோஸ் யூஸ் பண்ணி சப்வூஃபருக்கு செப்பரேட்டாக ட்ரான்ஸ்ஃபார்மர் போயிடுங்க அப்படின்னு கேட்டு 5 சேனலுக்கு தனியாக ஒரு ட்ரான்ஸ்ஃபார்மர் போட்டு ட்ரான்ஸ்ஃபார்மரை என்ன கம்பெனி என்ன பிராண்ட் யூஸ் பண்ணுறது முதற்கொண்டு கஸ்டமர் ரிக்குவயர்மெண்ட்டு தான். ஸோ அவர் தான் மேக்ஸ்வின் யூஸ் பண்ணுங்கள் நல்லாயிருக்குன்னு சொன்னார். ஸோ அதுக்கேற்ற மாதிரி மேக்ஸ்வினே கொடுத்துருக்கோம். பவர் ஆம்புமே குமார் ஆடியோஸ் போட சொல்லி கேட்டாங்க. பவர் ஆம்புமே குமார் ஆடியோஸோட பவர் ஆம்ப்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ரிமோட் கிட் மட்டும் அவர் வந்து பசூன் போட சொன்னார். ஸோ பசூன் அவர் வச்சுருந்தார். சில திங்ஸ் பார்த்திங்கன்னா இதில் அவரே எனக்கு கொடுத்தது தான். பேலன்ஸ் மெட்டீரியல் மட்டும் தான் நான் வாங்கி பண்ணினது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஃபைனல் ஃபினிஷிங்கில் அவர் ஃபியூடெக்கோட ரிமோட் கிட் ஆடியோ கேட்டுட்டு இது ஓகேனா அவர் இதை எடுத்துப்பார். ஆர்எல்ஸ் பார்த்திங்கன்னா இதில் சாட்டிஸ்ஃபைடாக இல்லைன்னா பசூனே போட்டு கொடுத்துருவேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் ஃப்ரண்ட்டு பேனலுமே டிசைன் பண்ணியிருக்கு. ஃப்ரண்ட்டு பேனல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த GLCD ரிமோட் எடுத்துகிட்டு இந்த GLCD டிஸ்பிளே எடுத்துகிட்டு உங்களுக்கு ரெகுலர் ரிமோட் கிட்டும் போடுற மாதிரி தான் டிஸ்பிளே இருக்குது. ஸோ ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ஆம்பிளிஃபையரோட எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்தாச்சு. இதோட ஆடியோ டெஸ்டிங் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்ம வாட்ஸ்அப் சேனலில் அப்லோட் பண்ணுறோம். ஆர்எல்ஸ் யூடியூப் ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணுறோம். கிளாரிட்டி வைஸ் உங்களுக்கு அருமையாக இருக்குது. பார்த்திங்கன்னா வால்யூம் கண்ட்ரோல் எல்லாமே உங்களுக்கு அந்த ஜிடெக்கோட ஏஆர்சி கிட்டில் வர்ற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதாவது ஃப்ரண்ட் லெஃப்ட்டு, ஃப்ரண்ட் ரைட்டு, சென்ட்ரு, சப்வூஃபரு, சரௌண்ட் லெஃப்ட்டு, சரௌண்ட் ரைட்டுன்ட்டு இண்டிவிஜுவலாக உங்களுக்கு ஏறுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அது உங்களுக்கு நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஓவராலாக ஆம்போட இன்டீரியர் அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி ஹெவியான ஆம்பிளிஃபையர் வேணுனாலும் நம்மக்கிட்ட பண்ணிக்கலாம் பெஸ்ட்டு ப்ரைஸில். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது, வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸ்க்ரீனில் கூட நம்பர் ஆட் பண்ணுறேன், வாட்ஸ்அப் பண்ணுங்கள், பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், ஹாப்பி தீபாவளி.